சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் அதுல ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. அது ஆவின், அதான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர். அதுல 12 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது பியூர்லி கவர்மெண்ட் ஜாப். தென் லொகேஷன் ஓன்லி தூத்துக்குடி தான். இதுல எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஒரு வேகன்சி, தென் லேப் டெக்னீஷியன்ல 1, டிரைவர் ஹெவில 1, லைட்ல 2, ஹெவில 2, லைட்ல 2, ஆபீஸ் அசிஸ்டன்ட் 2, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்டுக்கு 4 வேகன்சி, மொத்தம் 12 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இப்ப இந்த 12 வேகன்சிஸ் என்னென்ன மாதிரி அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட கம்யூனல் டர்ன் என்ன, அப்புறம் சேலரி என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், இதுல அவங்களோட ஸ்கேல் ஆஃப் பே 19,500ல இருந்து 62,000 அந்த பே மேட்ரிக்ஸஸ்ல இவங்களுக்கு வரும். வேகன்சிஸ் 1. டர்ன் ஜெனரல் டர்ன்ல ப்ரியாரிட்டினா இவங்கள ப்ரியாரிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்னன்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும். தென் நீங்க ஐடிஐல ட்ரேட் ஆஃப் எலக்ட்ரீஷியன் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் அண்ட் பி லைசன்ஸ் அது வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா தென் சி லைசன்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸா இருந்தா சி லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, அது வச்சிருக்கவங்க. அவங்க இருந்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். தென் லேப் டெக்னீஷியன், அந்த வேலைக்கு அதே தான் சேலரி, 19,500 ரூபாயில இருந்து 62,000 ரூபாய்க்குள்ள பே மெட்ரிக்ஸ்ல. வேகன்சிஸ் 1. ஜெனரல் டர்ன்ல ப்ரியாரிட்டியையும் இது கொடுப்பாங்க. அவங்களும் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் மஸ்ட் ப்ரோசஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன். அதாவது லேப் டெக்னீஷியன் 2 இயர்ஸ் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். அவங்க சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பா வச்சிருக்கணும். லேப் டெக்னீஷியன் அப்ளை பண்றவங்க இதுல பண்ணலாம். தென் ஹெச்விடி அப்படின்னா என்ன, ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அந்த லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க, சரிங்களா, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். சேலரி 19,500ல இருந்து 62 அந்த பே மேட்ரிக்ஸ். இதுல 2 வேகன்ட். ஒன்னு ஜெனரல் டர்ன்ல ப்ரியாரிட்டியில எடுக்கிறாங்க. தென் எஸ்சிஏல விமன், தென் டெஸ்டியூட் விடோ, இதுல ப்ரியாரிட்டி பேசிஸ்ல எடுக்கிறாங்க. இவங்க கண்டிப்பா 8th பாஸ் பண்ணிருக்கணும். லைசன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைட் வெஹிக்கிள் டிரைவிங் வச்சிருக்கிறவங்க 2 வேகன்சி, சேம் ஜெனரல் டர்ன்ல எஸ்சிஏ அந்த மாதிரி ப்ரியாரிட்டியில கொடுக்குறாங்க. இவங்களும் 8th பாஸ் பண்ணிருக்கணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. தென் ஆபீஸ் அசிஸ்டன்ட், இவங்களோட சேலரி ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவுனா 15,700ல இருந்து 50,000 அந்த பே மேட்ரிக்ஸ்ல இவங்க வர்றாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2. சேம் ஜெனரல் டர்ன்ல ப்ரியாரிட்டி, எஸ்சிஏ அதுல விமன்ல டெஸ்டியூட் விடோவா இருக்கணும், சரிங்களா, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. மஸ்ட் ஹேவ் பாஸ்டு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணா போதும், இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். விடோஸ் இருக்கிறவங்க இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அப்ளை பண்ணலாம். சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அப்படின்ற வேகன்சி போட்டிருக்காங்க. சேம் சேலரி தான், 15,700ல இருந்து 50,000 அந்த பே மேட்ரிக்ஸ்ல இவங்களுக்கு வரும். தென் இதுல 4 வேகன்ட் போட்டிருக்காங்க. 4ல 1 ஜெனரல் டர்ன்ல ப்ரியாரிட்டி, எஸ்சிஏ விமன், தென் டெஸ்டியூட் விடோல ஒரு இது, எம்பிசில ப்ரியாரிட்டி கொடுத்திருக்காங்க. பிசில அதர் தென் பேக்வர்ட் முஸ்லிம்ஸ் அதுல ப்ரியாரிட்டி கொடுத்திருக்காங்க. இவங்க கண்டிப்பா +2 பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஐஐடில ஐடிஐல ட்ரேட் அந்த இது முடிச்சிருக்கணும். இதுதான் அந்த 12 வேகன்சிஸோட குவாலிஃபிகேஷன், சேலரி அண்ட் கம்யூனல் டீடைல்ஸ். தென் நம்ம ஏஜ் லிமிட் பார்க்க போறோம். டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனுக்குள்ள ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருந்தீங்கன்னா 35, எம்பிசி டிஎன்சி பிசியா இருந்தா 32, ஓசிக்கு 30. இதேதான் எல்லாருக்கும். அதாவது இந்த போஸ்ட்ல 12 போஸ்ட்ல எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்ளை பண்றதா இருந்தா 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
தென் எம்பிசி பிசியா இருந்தீங்கன்னு சொன்னா 32 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உங்க ஏஜ் ஓசிஆர்னா 30, உங்க ஏஜ் ஆஸ் ஆன் ஜூலை 1st 2020 அன்னைக்கு இவ்வளோ ஏஜுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர், ரிலாக்ஸேஷன் அப் டு 10 இயர்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இப்போ வந்து நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் த ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து 60 இயர்ஸ், தென் அதர் போஸ்ட்டுக்கு வந்து 59 as per கவர்மெண்ட் நார்ம்ஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து ஒருத்தவங்க நான் வந்து ஹெவியும் வச்சிருப்பேன், லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பேன்றவங்க இருப்பாங்க. நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். தென் செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஆன்லைன் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், தென் ஓரல் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அது வந்து ரிட்டன் டெஸ்ட்ல 85 மார்க்ஸ், ஓரல் டெஸ்ட்ல 15 மார்க்ஸ், டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சீங்கன்னா கண்டிப்பா பிஎஸ்சிஎம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு கன்செஷன் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? தென் நம்ம என்ன பார்க்கணும்னா அதோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 4/12/2020 5 PM. அதாவது 4/12 வந்து டிசம்பர் 4ஆம் தேதியில 5:30க்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன் உங்க கையில ரீச் ஆயிருக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு டெட்லைன் 2/12ன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் அனுப்பிட்டீங்கன்னா கொரியர்ல அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிடியா எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓசி, பிசி, எம்பிசி எல்லாரும் 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ வந்து எஸ்டி இவங்க எல்லாரும் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இது நான் ரீஃபண்டபிள். டிமாண்ட் டிராஃப்ட் தான் எடுக்கணும். அதாவது டிடி பேங்க்ல போய் டிடி எடுக்கணும். இந்த ஜெனரல் மேனேஜர் டிடிசிஎம்பியூ லிமிடெட் தூத்துக்குடி, பேயபிள் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல நீங்க அப்ளிகேஷன் எடுத்து சென்ட் பண்ணி வைக்கணும். தென் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அவங்களோட அஃபிஷியல் நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், பாத்துக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்க யாராவது தகுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. தூத்துக்குடிக்காரவங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சேம் டிஸ்ட்ரிக்ட்லயே கவர்மெண்ட் வேலைன்றது ரொம்ப ராசியானது. ஸோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் யாராச்சும் வேணுன்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.